ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்னியா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மோமோஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு காயாமல் இருக்க 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 2 கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 க்ரீன் சில்லி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் கோஸ், 1 கப் கேரட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. 1 ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க மாவில் 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். மாவு திரட்டும் போது ரொம்ப மெலிசாக திரட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி மடிக்க வராது. பூரிக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் வேகணும். இப்போ நம்ம மோமோஸ்க்கு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 தக்காளி, 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். மோமோஸ் கூட தொட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மோமோஸும் வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ், வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.